வியூவர்ஸ், இந்த வீடியோவில் முதுகலை ஆசிரியருக்கான ஒரு தகவல். மே 26 பணி நிரவல் கலந்தாய்வு. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளருக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் உபரியாக உள்ள முதுகலை ஆசிரியர்கள் அந்த மாவட்டத்திற்கு நிரப்ப தகுந்த காலிப்பணியிடம் கூடுதல் தேவையுள்ள பணிகளுக்கு பணிநிரவல் மூலம் மாறுதல் செய்யப்பட வேண்டும். இதையடுத்து பணிநிரவல் கலந்தாய்வு மே 26 நடத்தப்பட வேண்டும். கலந்தாய்வில் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தைகள், பெற்றோர்கள், விதவைகள், மனைவியை இழந்தவர்கள், விவாகரத்து பெற்ற ஆசிரியர்கள், சிறுநீர மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். குறிப்பிட்டப்பட்ட பாடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட 2 முதுகலை ஆசிரியர்கள் பணிபுரிந்து வரும் நிலை இருந்தால் அவருக்கு விலக்கு அளித்து அவருக்கு பதிலாக அதே பள்ளியில் அதே பாடத்தில் உள்ள இளையவரை உபரியாக தேர்வு செய்து பணிகளுக்கு உட்படுத்த வேண்டும். வழிகாட்டு நிலை பின்பற்ற வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் பணி நிரவல் கலந்தாய்வு அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலருக்கு சுற்றைக்கு பள்ளி கல்வித்துறை அனுப்பிச்சிருக்கு. ஸோ இதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகலை ஆசிரியர்களை மாற்று இடத்துக்கு கொடுக்கும் சரி, இல்லை அந்த மாவட்டத்துக்குள்ளே பணி நிரவல் செய்தாலும் சரி, இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ஓரளவு கொடுக்க முடியும். இதில் மீதி இருக்க வேக்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறை ஒவ்வொரு முதன்மை கல்வியாளரும் எக்ஸல் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வேக்கண்ட் இருந்துச்சு மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இது முதுகலை ஆசிரியருக்கான இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியருக்கான நம்ம பணி நிரவல் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முதுகலை ஆசிரியருக்கும் பள்ளி கல்வித்துறை இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கான ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராகவும் சரி, பிடிபிஆர்டி போஸ்டிங்னாலும் சரி, ஓரளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எங்கே நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேக்கன்சி இவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் பட் இந்த இதை ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க வேறு இடத்துக்கு போகிறதோ இல்லை மாவட்டத்துக்குள்ளே போகிறதோ இல்லை மாவட்டம் விட்டு மாவட்டம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு வேக்கண்ட்டு எங்கே இருக்கும் பாருங்கள், அப்போ தான் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வர ஆசிரியர்களுக்கு. ஸோ அதனால் இது கம்பல்சரி இது நடைபெறணும். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக, சரிங்களா? ஸோ இந்த உதவி மேக் பண்ணது நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.